திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1059. அதிகாரம் இரவு. லெபனான் நாட்டின் தலைநகர் பெய்ரூட்டின் ஒரு வீதியில் ஃபாத்திமா ஆத்மன் என்ற மூதாட்டி பல வருடங்களுக்கு மேலாக பிச்சை எடுத்து தனது பிழைப்பினை நடத்தி வந்தார். ஏனெனில் அவர் தனது 2 கால்களையும் இழந்தவர். இவர் பிச்சை எடுக்கும் பொழுது பொதுமக்களிடம் மிகவும் பணிவாகவும் புன்னகை முகத்துடனும் பிச்சை கேட்பார். இதனால் அப்பகுதி மக்களுக்கு இவரை மிகவும் பிடித்து போனது. இதன் காரணமாக சிலர் அவரிடம் பேசுவதற்காகவே வருகை தந்து அவரிடம் பேசிவிட்டு தனது நண்பருக்கு பணத்தை தருவது போல் அவருக்கு பணத்தை கொடுத்து செல்வர். அவருக்கு பிச்சையிடுவதை பெருமையாகவும் நினைத்தனர். இந்நிலையில் அவரது 54வது வயதில் 2020ஆம் ஆண்டு மே மாதத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார். இதை அறிந்ததும் அப்பகுதி மக்கள் மிகவும் சோகமடைந்தனர். காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் அவ்விடம் வந்து அம்மூதாட்டியை பற்றி விசாரணை மேற்கொண்டு பின்னர் அவர் வைத்திருந்த கைப்பையினை சோதனை செய்தனர். அதில் இந்திய மதிப்பில் ரூபாய் 2,24,000 மதிப்புள்ள லெபனான் நாட்டினுடைய ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அவற்றை கண்டு காவல்துறையினர் ஆச்சரியமடைந்தனர். பின்னர் அதே பையில் இருந்த வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்ததில் அதிலும் 7.5 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அவருடைய நற்பண்புகளுக்கு பொதுமக்கள் கொடுத்த காணிக்கைதான் அத்தனை கோடி ரூபாய்களாகும். இறந்து கேட்பவர்கள் இருப்பதால் தான் பொருளை கொடுப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கிறது. இல்லை என்றால் புகழ் எப்படி கிடைக்கும் என்பதை ஈவார்கன் எண்ணுண்டாம் தோற்றம் இறந்தகோல் மேவார் இலா கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிச்சை கேட்பவருக்கு கொடுப்பது பெருமை, பிச்சை எடுப்பவர் இல்லாதிருப்பதே அருமை